உன்னுடைய ராஜா யார்? இன்னைக்கு அநேக ராஜாக்கள் இருக்கிறார்கள். இப்ப கிட்டத்தட்ட கூட இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் ஏற்பட்டது இல்லையா? எத்தனை பேர் ஓட்டு போட்டீங்க? எல்லாம் ஓட்டு போட்டீங்களா? இன்னும் ஓட்டு போட்ட தடங்கு போட மாறல. அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது. இன்னும் ஓட்டு போட்ட தடங்கு போட மாறல. அடுத்த தேர்தல் என்ன செய்ய போகிறது? வரப்போகின்றது. சரி, அப்ப இந்த முறை எலெக்ஷனிலே இல்லையா, மனிதர்கள் ஒன்று நினைப்பாங்க, ஆனால் தெய்வம் ஒன்று நினைக்கிறது. ஆண்டவருடைய மனிதர்கள் என்னதான் தீர்மானித்தாலும் கர்த்தருடைய தீர்மானம் தான் உண்மையாக நினைக்கிறது இல்லையா? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். ஆமென். அவர்தான் ராஜாக்களை தள்ளுகிறவர், அவர்தான் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ராஜாக்களின் இருதயங்களை நீர்க்கால்களை போல திருப்புகிறார். எப்படிப்பட்ட தேவன்! அப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கிறார். நாம் எவ்வளவு பாக்கியவான்கள்! சரி, 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தை நாம் வேதாகமத்தில் திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் ஜோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர் சபாவிலே நியாயாதிபதிகளாக இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவில் இருந்த சாமுவேலின் இடத்தில் வந்து, இதோ நீர் முதிர் வயதுள்ளவனானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கோரிக்கை. சரி, இந்த இஸ்ரவேல் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? எங்கிருந்து இப்ப நடக்குது இல்லையா? இஸ்ரவேல் காட்சா பிரச்சனை நடக்கிறது. இஸ்ரவேல் பாலஸ்தீன சண்டைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் லெபனான் சண்டை நடைபெறுகிறது. இஸ்ரவேல் ஈராக்கு சண்டைகள் நடைபெற்றுக் கொண்டு பயங்கர யுத்தம். லட்சக்கணக்கான ஜனங்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். 1000க்கு மேற்பட்ட ஜனங்கள் 2 பக்கமும் மரித்திருக்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் எங்கிருந்து தோன்றினது என்று சொல்லி நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் இல்லையா, ஆண்டவர் தனக்கென்று ஒரு ஜாதியை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் தனக்கென்று ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டார். அந்த ஜனம்தான் இஸ்ரவேல் இல்லையா? இஸ்ரவேல் எங்கிருந்து தோன்றினது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, யாக்கோபு என்ற மனிதனுக்கு இஸ்ரவேல் என்ற பெயர் தேவன் வைத்தார் இல்லையா? யாக்கோபு என்ற மனிதனுக்கு ஆண்டவர் என்ன பெயர் வைத்தார்? இஸ்ரவேல் என்று பெயர் வைத்தார். அவருக்கு 12 குமாரர்கள் இருந்தார். அந்த 12 குமாரர்கள் 12 கோத்திரங்களாக பெருகினர். அதுதான் இஸ்ரவேல் ஜனம். அதுதான் இஸ்ரவேல் ஜனம். விளங்குதா? அந்த இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் தன்னுக்கு தன்னுடைய பிள்ளைகளாக தன்னுடைய ஜனமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருந்தார் இல்லையா? இந்த இஸ்ரவேல் ஜனம் என்ன செய்யப்பட்டது? எங்க பெருகினது என்று நீங்க பார்த்தீங்கன்னா, எகிப்தில். எங்கே பெருகினது? எகிப்தில தான் பெருகினது. அந்நிய தேசத்தில் பெருகினதுதான் இஸ்ரவேல் இல்லையா? அந்நிய நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா, யாக்கோபும் அவனுடைய குமாரர்களும் அவனுடைய குமாரர்களுடைய மனைவிமார் எல்லாருமே எங்க போறாங்க? ஜோசேப்பு எகிப்திலே இருக்கிறார். தேசத்திலே பஞ்சம் உண்டாயினது. அப்பொழுது என்ன செய்தார்கள்? எல்லாரும் தங்களுடைய துணிமணி எல்லாம் கட்டி கொண்டு ஜோசேப்பு சொல்றான், நான் இங்க தான் இருக்கிறேன், நீங்க வாங்கன்னு சொல்லி. அப்ப என்ன செய்யறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள்? அதாவது போக்குனுக்கு கிட்டத்தட்ட 72 பேர் தான் இருந்தார். 72 பேர். அந்த ஜனங்கள் தான் கிட்டத்தட்ட 5-6 லட்சங்களாக, அப்படியே 15-20 லட்சங்களாக, அப்படியே எத்தனையோ மில்லியன் ஜனங்களாக, கோடி ஜனங்களாக மாற்றப்பட்டார். எகிப்திலே அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஆண்டவர் என்ன செய்தார்? யாருக்காக விடுதலையாக்கினார்? யாருக்காக? மோசே என்ற தேவ மனிதனுக்கூடாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கினார். யாருக்கூடாக? மோசே என்ற தேவ மனிதனுக்கூடாக.
மோசே கூடாக ஆண்டவர் அங்கு இஸ்ரவேல் ஜனங்களை அவர் விடுதலையாக்கின பிறகு மோசே, ஜோசுவா இல்லையா, அதுக்கு பிறகு நியாயாதிபதிகளை ஆண்டவர் என்ன செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்காக ஆண்டவர் நியமித்தார். நீங்க பாத்தீங்கன்னா சிம்சோன் அதுல ஒரு நியாயாதிபதி தான். சிம்சோன், ரூத் இல்லையா, விதமாக ரூத்ல ஒரு பெண் நியாயாதிபதி இருக்காங்க. விதமாய் நிறைய நியாயாதிபதிகள் வந்து என்ன செய்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தார். அப்படியே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சாமுவேல் ஒரு நியாயாதிபதி. அவர் ஒரு தீர்க்கதரிசி, அதே நேரத்திலே ஒரு நியாயாதிபதியாகவும் இருந்தார். கவனமா கேளுங்க, விளங்குதா? இஸ்ரவேலுடைய சரித்திரம். அப்படியே வருகின்ற பொழுது சாமுவேலுக்கு அடுத்ததாக யார் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்? சரியா? இப்ப சாமுவேல் என்ன செய்தார்? தன்னுடைய பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு நியாயம் விசாரிப்பதற்காக நியமிக்கிறார். ஆனால் சாமுவேலுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? 3ஆம் வசனம் பாருங்க. ஆனால் உம்முடைய குமாரர் அவன் வழிகளில் அவனுடைய குமாரர் அவன் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார். விளங்குதாமா? சாமுவேல் தான் இப்ப நியாயாதிபதியா இருக்கிறார். சாமுவேலுக்கு அடுத்ததா யார் வரணும்? அவருடைய பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறார்? நியமிக்கிறார். ஆனால் அவருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? சாமுவேலை போல ஒரு நல்ல மனிதனாய் இருக்கவில்லை. சாமுவேலை போல ஒரு நல்ல நியாயாதிபதிகளாய் இருக்கவில்லை. அவர்கள் பரிதானம், லஞ்சம் வாங்குகிறவர்களாக, பொருளாசை உடையவர்களாக, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கின்ற மனிதர்களாய் அவர்கள் காணப்பட்டார். அப்ப அதனால அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? சாமுவேல்கிட்ட வராங்க. ஐயா, உனக்கு என்ன போயிட்டு, வயசு போயிட்டு, இதுக்கு பிறகு உன்னால எங்களை என்ன செய்ய முடியாது, நியாயம் விசாரிக்க முடியாது. அப்ப நீங்க என்ன செய்யுங்க? இப்ப எல்லா அங்க எத்தனையோ ஜாதிகள் இருக்காங்க. எல்லா ஜாதிகளுக்கும் யார் இருக்கிறாங்க? ராஜா இருக்கிறாங்க. எல்லா ஜாதிகளுக்கும் ராஜா இருக்கிறாங்க. இப்ப வழக்கத்தின்படி, எல்லாருடைய வழக்கத்தின்படி எங்களுக்கும் ஒரு ராஜாவை நியமி, எங்களுக்கும் ஒரு ராஜாவை நியமி. சரி, இதுதான் அவங்களுடைய கோரிக்கை. பாருங்க 6ஆம் வசனம். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய கோரிக்கை என்னன்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். மற்ற ஜாதிகளை பார்க்கிறாங்க, மற்ற எத்தனையோ ஜாதிகள்ல ராஜா இருக்கிறார். அந்த ராஜா வந்து அவர்களை ஆளுகை செய்கிறார், யுத்தத்துக்கு முன்னுக்கு போகின்றார், எத்தனையோ படைகளை திரட்டி வைத்திருக்கிறார், அசைக்க முடியாத ராஜ்யங்களாக காணப்படுகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் ஒரு ஆசை வருகிறது, எங்களுக்கும் ஒரு ராஜா இல்லையா, எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? ஆசைப்பட்டார்கள். சாமுவேலுக்கு அது எப்படி காணப்பட்டதா? அது தகாததாய், அது சரி வராததாய் காணப்பட்டதா? சாமுவேலுக்கு அது தகாததாய் காணப்பட்டது. அப்ப சாமுவேல் என்ன செய்கிறார்? அவன் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கின்றான். அவர் தேவனை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார் அருமையான வார்த்தைகள். பாருங்க 7ஆம் வசனத்துல, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள். கவனமா கேளுங்க பிள்ளைகள், அன்பான விசுவாசிகளே, கவனமா கேளுங்க. என்ன சொல்றார் ஆண்டவர்? அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் யாரை தள்ளினார்கள்? என்னை தள்ளினார். இஸ்ரவேலின் ராஜா யாரு? அந்த தேவன் இல்லையா, அந்த கடவுள். அந்த கடவுள் தான் இஸ்ரவேலின் தேவன், ராஜா. அப்ப இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அந்த ராஜா எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு வேறொரு ராஜா தேவை. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை சாமுவேல், அவர்கள் யாரை தள்ளினார்கள்?
என்னை தள்ளினார்கள். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரை தள்ளி விடுகின்றோம்? தேவனை தள்ளி விடுகின்றோம் இல்லையா? உனக்கு ராஜா, இன்னைக்கு அநேக வாலிபர்களுக்கு ராஜா யாரு? இப்ப இருக்கிற விஜய், அஜித், புது புது நடிகர்கள், இவர்கள் தான் ராஜா இல்லையா? இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு, வாலிப ஜோதிகளுக்கு யார் ராணி? இந்த திரைப்படங்களில் இருக்கிற பிரபலியமான நடிகைகள். அவ இங்க மையடிச்சா இவையும் மையடிப்பா. அவ கொஞ்சம் லிப்டிக் வித்தியாசமா அடிச்சா இவையும் கொஞ்சம் வித்தியாசமா லிப்டிக் அடிப்பாங்க. அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக உடைகளை அணிந்தால் இவர்கள் என்ன செய்வார்கள்? வித்தியாசமாக அவர்களைப் போல வாழ வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஆசை. உனக்கு யார் ராஜா? உன்னை ஆளுகை செய்கிறவர் யார்? இல்லையா? பாருங்க, அவர்கள் என்னை தள்ளினார்கள். நம் அநேக சூழ்நிலைகளிலே நம் ஆண்டவரை தள்ளிவிட்டு பிசாசை நம்முடைய ராஜாவாக நாம் வைத்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, நாம் பாவம் செய்கின்ற பொழுது, தேவனை விட்டு விலகுகின்ற பொழுது நாம் யாரை பின்பற்றுகின்றோம்? பிசாசானவனை பின்பற்றுகின்றோம். உலகத்தை நம்ம ராஜ்யமாக, பிசாசனுடைய ராஜ்யத்தை நாம் நமக்கு சொந்தமாக வைத்துக் கொள்ளுகின்றோம். நாம் யாரை தள்ளி விடுகின்றோம்? தேவனை தள்ளி விடுகின்றோம். பாருங்க, ஆண்டவர் மிக அருமையாக பேசுகிறார். அவர்கள் உனக்கு, பாருங்க, நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்படின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறு தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்கைகளையும் படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்தார்கள். நான் எகிப்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கினேன் இல்லையா? பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவனுக்கு 10 வாதைகளை கொடுத்து அந்த ஜனங்களை நான் எகிப்து தேசத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தேன். அவர்களை கொண்டு வந்தும் கூட அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? இறை வைத்து வணங்கினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்த பொழுது மோசே அங்கு சீனாய் மலை மேலே போய்விட்டார். 10 கட்டளைகளை பெறுவதற்காக அங்கு வந்து பார்த்தா எல்லாம் ஆம்பளையிலும் பொம்பளையிலும் உடுப்பு இல்லாமல் ஒரு விக்கிரகத்தை, ஒரு கன்றுக்குட்டியை செய்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களை மறந்து அந்த விக்கிரகத்துக்கு ஆராதனை செய்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். உன்னை விடுதலையாக்கின கடவுள், உன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கின தேவனை மறந்து அவர் என்ன செய்தார்கள்? எங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கினது இந்த கன்றுக்குட்டிதான், குட்டிதான் என்று சொல்லி அந்த விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் சொல்றார் மோசேக்கு, போய் பார் உன்னுடைய மக்கள் என்ன செய்கிறார்கள். எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, உன்னை விடுதலையாக்கினது ஆண்டவர், உன்னை மீட்டது ஆண்டவர், உன்னுடைய பாவத்தை மன்னித்தது ஆண்டவர். ஆனால் நீ யாருக்கு அடிமையாக இருக்கிறாய்? பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறாய். நீ யாரை ராஜாவாக வைத்திருக்கிறாய்? பிசாசை உனக்கு ராஜாவாக வைத்திருக்கிறாய். இவ்வளவு வேதனை குறிக்கிறார். எகிப்திலிருந்து விடுதலையாக்கின பொழுது அவர்கள், ஆண்டவரே ஐயா எங்களுக்கு இறைச்சி வேணும் என்று முறுமுறுத்த பொழுது இறைச்சி கொடுத்தார். எங்களுக்கு சாப்பாடு என்று சொன்ன பொழுது யாருக்குமே கிடைக்காத மன்னாவை, மிகவும் சுவையான மன்னாவை தேவன் வானத்திலிருந்து வர வைத்தார். தண்ணீர் என்ற பொழுது அவர்கள் கண்மலையை பிளந்து தண்ணீரை தேவன் கொடுத்தார். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவ்வளவு வழி நடத்தி வந்து தேவனை மறந்து போனார்கள். இந்த ஒரு ஜாதியை காப்பாற்றுவதற்காக, இந்த ஒரு ஜாதியை அங்கு கானான் தேசத்துக்கு கொண்டு போவதற்காக ஆண்டவர் 7 ஜாதிகளை அளித்தார். எவ்வளவு அருமையான தெய்வம்! அந்த தெய்வத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் தள்ளி விட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக சந்தர்ப்பங்களில் பிரியமானவர்களே, நாம் யாரை விட்டு விடுகிறோம்? அந்த தேவனை விட்டு விடுகிறோம். பாவத்திலே அழிந்து போக இருந்த நம்மை, பாவத்திலே மூழ்கி கிடந்த நம்மளை, அந்த நரகத்துக்கு போக இருந்த நம்மளை ரட்சித்து மீட்ட அந்த தகப்பனை நாம் என்ன செய்து விடுகிறோம்? நாம் மறந்து போகிறோம். அதான் ஆண்டவர் சொல்றார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, அவர்கள் என்னை தள்ளுகிறார்கள். அவர்கள் இப்பொழுதும் அவர்கள் சொல்லை கேள், ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னதென்று அவர்களுக்கு திடசாட்சியாய் தெரியப்படுத்து என்றார். ஆண்டவர் சொல்றார், சரி பரவாயில்லப்பா,
சாமுவேல், பரவாயில்ல, நீ அவங்க சொல்றதை கேளு, அவன் சொல்றபடி செய், பிரச்சனை இல்லை. ஆனாலும் நீ என்ன செய், சில காரியங்களை அவங்களுக்கு சொல்லுன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சாமுவேலை ஆண்டவர் சொல்றார், அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி, உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், தன் ரதத்துக்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரனை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்வான். கவனமா கேளுங்க. நீங்க ராஜா வேணும்னு கேட்கிறீங்க, அந்த ராஜா என்ன செய்வான்? உங்கள் குமாரரை தன்னுடைய வீட்டு வேலைக்காரனாக பயன்படுத்துவான். உங்களுடைய குமாரர்களை தன்னுடைய குதிரை ஓட்ட குதிரை வீரர்களாக பயன்படுத்துவான். நீ பிசாசுக்கு அடிமையா இருப்பீன்னு சொன்னால், நீ உலக காரியத்துக்கு அடிமையா இருப்பீன்னு சொன்னால், நீ உலகத்தை பிசாசானவனை ராஜாவாக நீ வைத்திருப்பீன்னு சொன்னால், அவன் உன்னை அடிமைப்படுத்துவான். இன்னைக்கு பேஸ்புக் பார்க்காம இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்க முடியாது, வாட்ஸ்அப் பார்க்காம நிறைய பேருக்கு இருக்க முடியாது, சினிமா பார்க்காம இருக்க முடியாது, நாடகம் பார்க்காம இருக்க முடியாது. உன்னுடைய நேரத்தை பிசாசு திருடி கொண்டிருக்கிறான், உன்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். நீ யாரை ராஜாவாக வைத்திருக்கிறாய்? பிசாசை ராஜாவாக வைத்திருக்கிறாய். அவன் என்ன செய்வான்? அவன் உனக்கு ராஜாவாக இருந்தால் அவன் என்ன செய்வான்? உன்னை அடிமைப்படுத்துவான், உன்னுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்துவான், உன்னுடைய உனக்கு தேவனை தேடுவதற்கு நேரத்தை கொடுக்க மாட்டான். நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ ஆண்டவருக்கு ஆண்டவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவளாய் இருக்கணும், ஆண்டவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவனாய் இருக்கணும். உங்கள் ராஜாவின் பாருங்க, அவன் குமாரனையும் குமாரத்தினையும் எடுத்து தன் அவங்க ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்ளுவான். 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவராகவும், தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும் தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும் தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களின் பணிமுட்டுகளையும் பண்ணுகிறவர்களாயும் அவர்களை வைத்துக் கொள்ளுவான். விளங்குதா? ராஜா வேணும்னு கேட்கிறாங்க, ராஜா வேணும்னு கேட்கிறாங்க. ஆனா அந்த ராஜா என்ன செய்வான்? உன்னை அடிமைப்படுத்துவான், உன்னுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்துவான். இல்லையா? அவனுடைய வீட்டுல கோப்ப கலவரத்துக்கு உன்னுடைய பிள்ளைகளை பயன்படுத்துவான். ஆண்டவர் முன்கூட்டியே என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் இல்லையா? ஆண்டவர் முன்கூட்டியே நம்முடைய வாழ்க்கைக்கு கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார். நீ ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றாமல் போனால், நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனால், ஆண்டவரை விட்டு நீ தூர போனால் உனக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். 13ஆம் வசனத்தில் பாருங்க, உங்கள் குமாரத்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்ளுவான். உங்கள் குமாரத்திகளை என்ன செய்வானா? அப்பம் சுடுறதுக்கும் கோப்ப கழுவுறதுக்கும் தன்னை வீட்டு வேலைக்காரிகளாகவும் வைத்துக் கொள்ளுவான். ஆனால் உங்களுடைய ராஜா தேவன் அப்படி செய்தாரா? அவர் என்ன செய்தார்? பாவத்திலே கிடந்த உன்னை, அடிமைத்தனத்திலே கிடந்த உன்னை அவர் என்ன செய்தார்? விடுதலையாக்கினார். அந்த ராஜா எவ்வளவு நல்ல ராஜா, யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ராஜாவை தள்ளிவிட்டு நீ என்ன செய்த? உலகத்திலே உனக்குன்னு சொல்லி ஒரு ராஜாவை நீ தெரிந்து கொள்ளுகிறியே, அது எவ்வளவு பெரிய ஒரு காரியம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தை நாம் வேதாகமத்திலே தெரிந்து கொள்வோம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம். அந்த ராஜா என்ன செய்தார்? அப்படி அந்த கடவுள், அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் என்ன செய்திருக்கிறார்? அது எசேக்கியேல்ல ஆண்டவர் தெளிவாக அதை குறித்து பேசுகிறார். 16ஆம் அதிகாரத்துல பாருங்க, 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ எருசலேமின் அருவருப்புகளை அதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார், கானான் தேசமே, உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம், உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏதித்தி, உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை. இல்லையா?
ஒரு பிள்ளை பிறந்தோடனே முதலாவது என்ன செய்வாங்க? தாய்க்கும் அந்த சேய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவான தொப்புள் கொடியை அறுப்பார் இல்லையா? ஆனால் இங்க இருக்கிற இந்த பிள்ளைக்கு என்ன செய்யப்படவில்லை? தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை. பாருங்க, தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை. நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளிலே சுற்றப்படவும் இல்லை. இது நம்முடைய நிலைமை ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த இஸ்ரவேலுடைய நிலை எப்படி நீ இருந்தாய் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தாங்கள் இருந்த நிலையை மறந்து விடுகிறார்கள். இங்க சாமுவேலிடம் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்கின்ற இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த மகத்துவங்களை அவர்கள் மறந்து போனார்கள். எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, நீ ஆண்டவர் செய்த நன்மையை நீ மறந்து போக கூடாது. நீ என்ன நிலையில் இருந்து விழுந்தாய் என்பதை நீ மறந்து போயிடக்கூடாது இல்லையா? ஆண்டவருடைய வாழ்க்கையிலே எவைகளை செய்திருக்கிறார் என்பதை நீ மறந்து போய்விடக் கூடாது. என்ன செய்தாராம் பாருங்க, உன்னுடைய தொப்புள் கொடி என்ன செய்யப்படல? அறுக்கப்படவில்லை. ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தையை நீங்களா கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. அந்த குழந்தை நான் தான். அந்த குழந்தை யாரு? நான் தான். நான் அந்த குழந்தை நான் அந்த குழந்தையாக இருக்கின்ற என்னுடைய தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை. அந்த பிள்ளை பிறந்தவுடன் அது சுத்திகரிக்கப்படவில்லை, தண்ணீரினால் கழுவப்படவில்லை, உடம்பு முழுவதும் இரத்தமாக காணப்பட்டது இல்லையா? பிள்ளை பெற்ற தாய்களுக்கு தெரியும் ஒரு குழந்தை பிறந்தவுடன் எப்படி இருக்கும் சொல்லி இல்லையா? உடம்பு முழுவதும் இரத்தமாக காணப்பட்டது, துணிகளினால் இல்லையா? அந்த பிள்ளை துணியில சுத்தப்படக்கூட இல்லை. உனக்காக பரிதவித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில், பாருங்க, ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளிலே நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியிலே எரிந்து விடப்பட்டாய். கண்மானவர்களே, நீ பிறந்த நாளில், கவனமா கேளுங்க, நீ பிறந்த நாளில் அருவருக்கப்பட்டபடியினால் நீ எங்கே எரிந்துவிடப்பட்டாய்? வெளியிலே எரிந்து விடப்பட்டாய். நான் இல்லையா, தாயின் வயிற்றில் பிறந்தவுடன் என்னுடைய தொப்புள் கொடி அறுக்கப்படாமல், கழுவப்படாமல், துணியிலே சுற்றப்படாமல், தூக்கி எரியப்பட்டவனாக, அருவருக்கப்பட்டவனாக, என் மீது இரக்கம் பாராட்ட, என் மீது அன்பு செலுத்த, என்னை அன்பு செலுத்த ஒரு கண்கள் கூட என்னை நோக்கமாய் இருக்கவில்லை. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் அருவருப்பாய் என்னை பார்த்தார்கள். ஒரு கண்ணும் உன் பேரில் பற்றுதலாய் இருக்கவில்லை. பாருங்க, நான் உன் அருகே கடந்து போகும் போது, யாரு யாரு? அந்த ராஜா, எந்த பரம தகப்பன், அந்த தேவன், அந்த ஏகோவா தேவன் சொல்லுகிறார், அந்த யாவே தேவன் சொல்லுகிறார், நான் உன் அருகிலே கடந்து போகும் போது அந்த தேவன் என்ன செய்கிறார்? அந்த பிள்ளைக்கு பக்கத்தால போகிறார். அந்த பிள்ளை நான் தான் இல்லையா? நம்ம ஒவ்வொருத்தரும் தான். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதாரணமாக சொல்லுகிறார் இல்லையா? இதே நிலை தான் நம்முடைய வாழ்க்கையிலே. அந்த தேவன் கடந்து போகின்ற பொழுது எப்படி இருந்ததா? கடந்து போகும் போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு, மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்திலே கிடக்கின்ற பொழுது, கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். எத்தனையோ கண்கள் என்னை பார்த்து அருவருத்தது, எத்தனையோ கண்கள் ஏன் இந்த பிள்ளை பிறந்தது என்று பேசாம செத்திருக்கலாம் என்று சொன்னது. ஆனால் 2 கண்கள், ஒரே ஒருவர் மாத்திரம் என்ன சொன்னார்? பிழைத்திரு என்றார். பிழைத்திரு என்றார். அதுதான் நம்முடைய ராஜா, அதுதான் அந்த தேவன், அந்த யாவே தேவன். பிழைத்திரு என்றேன். பாருங்க, உன்னை பார்த்து பிழைத்திரு, ஆம், உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். உன்னை வயலின் பயிரை போல அநேகமாயிரமாய் பெருகும்படி வைத்தேன். நீ வளர்ந்து பெரியவளாகி மகா சௌந்தரியவதியானாய்.
உன் ஸ்தானங்கள் எழும்பின, உன் மயிர் வளர்ந்தது, ஆனாலும் நீ நிர்வாணமும் அம்மனமுமாய் இருந்தாய். என்ன செய்தார் அவர்? அந்த பிள்ளையை கழுவி அதை துப்புரவாக்கி அதுக்கு அந்த பிள்ளைக்கு என்ன செய்தார்? பெருமதியான நகை ஆபரணங்களை அணிவித்து, பெருமதியான உடைகளை அணிவித்து, அந்த பிள்ளை சௌந்தரியம் உள்ள அழகான பிள்ளையாக வளர்ந்து வருகிறது. அந்த பிள்ளை அழகான பிள்ளையாக வளர்ந்து வருகிறது. அந்த பிள்ளை அவ்விதமாய் வளர்ந்து வருகின்ற பொழுது பாருங்க, அவர் சொல்லுகிறார் 10ஆம் வசனம், சித்திர தையலாடையை உனக்கு உடுத்தி, சாயம் தீர்ந்த பாதரட்சைகளை உனக்கு தரித்து, கட்ட மெல்லிய புடவையையும் மூடிக்கொள்ள பட்டு சால்வையும் உனக்கு கொடுத்து, உன்னை ஆபரணங்கள் அலங்கரித்து, உன் கைகளிலே கடகங்களையும் உன் கழுத்திலே சரப்பணியையும் போட்டு, உன் நெற்றியில் நெற்றி பட்டத்தையும், உன் காதுகளில் காதணியையும், உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்து. எப்படி கிடந்த பிள்ளை? எப்படி கிடந்த பிள்ளைமா? ரத்தத்துல எல்லாரும் பார்த்து அருவருக்கக்கூடிய நிலையில் இருந்த பிள்ளையை அவர் எடுத்து அதை துப்புரவு செய்து, ரத்தத்தை கழுவி, அதில் தொப்புள் கொடியை வெட்டி, அதுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து, கழுத்துக்கு போறதுக்கு மாலை, காதுக்கு போறதுக்கு தோடு, அதுக்கு கிரீடம், அவர் உடுத்துறதுக்கு மிக அழகான சித்திர தையல் ஆடைகள், அழகான ஆடைகளை தைத்து கொடுத்து அந்த பிள்ளையை அழகு பார்த்தார். அதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய தேவன் செய்திருக்கிறார். பாவத்திலே அழிந்து போகிற, பாவத்திலே அழிந்து நரகத்துக்கு போகிற நம்மளை, இல்லையா, அந்த பாவ சேற்றிலே மூழ்கி கிடந்த நம்மளை அவர் என்ன செய்தார்? என்ன சஞ்சீவன் ஆண்டவர் என்ன செய்தார்? நம்மளை தூக்கி எடுத்தார். நம்மளை தூக்கி, நம்மளுக்கு இல்லாட்டி என்ன செஞ்சிருப்போம்? விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருப்போம், பாவத்திலே மூழ்கி கிடந்திருப்போம், இல்லையா? அந்த தேவன் எடுத்து நம்மளை கழுவி துப்புரவாக்கி, பாருங்க, உன் நெற்றியிலே நெற்றி பட்டத்தையும், உன் காதுகளிலே காதணியையும், உன் தலையின் மேல் சிங்கார கிரீடத்தையும் தரித்து, இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவையையும் பட்டு சித்திர தையலாடையுமாய் இருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். என்ன சாப்பிட்டாய்? பாருங்க, சாப்பாட்டை பாருங்க. என்னது? மெல்லிய மாவு, தேன், நெய், இல்லையா, விலை உயர்ந்த சாப்பாட்டை அந்த பிள்ளைக்கு அவர் கொடுக்கிறார். நீ மிகவும் அழகுள்ளவனாகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் சாக்கியத்தையும் பெற்றார். மிகவும் அழகுள்ளவளாய் மாறினாய், ராஜ்யத்தின் சுதந்திரத்தின் சாக்கியத்தை பெற்றாய். உன் அழகினாலே உன் கீர்த்தி பிரஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அதை குறைவற்றதாய் இருந்தது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்வளவு காரியங்களையும் தேவன் செய்தார். இவ்வளவு காரியங்களையும் ஆண்டவர் செய்தார். ஆனால் நீயோ வென்றார். அங்க தொடங்குறார் பாருங்க, நீயோ வென்றால் உன் அழகை நம்பி, நீயோ வென்றால் உன் அழகை நம்பி, உன் கீர்த்தியினால் சோரமார்க்கமாய் நடந்து வழிபோக்கரில் உனக்கு நேர்பட்ட யாவரோடும் வேசித்தனம் பண்ணி, பாருங்க, உன் வஸ்திரங்களில் சிலவற்றை எடுத்து பலவர்ண சோடிப்பான மேடைகளை உனக்கு உண்டாக்கி அவைகளின் மேல் வேசித்தனம் பண்ணினான். அப்படி கொத்த காரியங்கள் ஒரு காலமும் சம்பவித்ததும் இல்லை, சம்பவிப்பதும் இல்லை. எவ்வளவு அநியாயம்! இதான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியம், இல்லையா? அழிந்து போகிற ஜனங்கள் அடிமை, அடி அடி, எப்பொழுது பார்த்தாலும் அடி அடித்தார்கள், எகிப்திலே துன்பப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள். அவர்களால் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியவில்லை. அப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்தார்? எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி, அவங்க என்னெல்லாம் வேணும்னு கேட்டாங்களோ எல்லாவற்றையும் அவங்களுக்கு கொடுத்தார். பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தை அவங்களுக்கு கொடுத்தார். ஆனால் அந்த ஜனங்களோ அவங்க என்ன செய்தார்கள்? எங்களுக்கு வேலம் இருக்கிறது, எங்களுக்கு மூளை இருக்கிறது, எங்களுக்கு ஞானம் இருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரவேல் என்ன செய்கிறது? யூதர்கள் ஆண்டவராகிய அந்த மேசியாவான இயேசுவை மறுதலிக்கிறார்கள். உலகத்திலேயே மூலசாலிகள் நாங்கள் தான் சொல்றாங்க. உண்மைதான், இல்லைன்னு இல்லை, அது யாரும் மறுதலிக்க முடியாது.
ஏண்டா இன்னைக்கும் அந்த ஜனங்களை தேவன் நேசிக்கிறதால அவங்க இருக்கிறாங்க உயிரோடு இல்லையா? ஆண்டவர் வேதனைப்பட்டார், ஆண்டவர் வேதனைப்பட்டார். இன்னைக்கு அவங்க என்னத்தை நம்புறாங்க? தங்களுடைய பலம், தங்களுடைய ஞானம், தங்களுடைய அறிவு, தங்களுடைய விஞ்ஞான வளர்ச்சி. பிரியமானவர்களே, பாவத்திலே கிடந்த உன்னை இல்லையா, அக்கிரமத்திலே விழுந்து கிடந்த உன்னை மீட்ட ஒருத்தர் அவர்தான் உனக்கு ராஜா, அவர்தான் உனக்கு ராஜா. அந்த ராஜா சர்வ வல்லமுடைய தேவன். அவர் உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கின ராஜா. நீங்க சிந்திச்சு பாருங்க, யார் உங்களுக்கு ராஜா? இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ராஜா வேணும், எங்களுக்கு அரசன் வேணும் என்று அவங்க சாமுவேலுக்கு முறையிட்டார்கள். ஆண்டவர் சொல்றார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, அவர்கள் என்னை தள்ளினார். அவர்கள் என்னை தள்ளி. இன்றைக்கு அநேக தடவை நாம் தேவனை தள்ளி விடுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவரை நாம் தள்ளி விடுகின்றோம். ஒரு காலமும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் மறந்து போகக்கூடாது. ஒரு காலமும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நாம் மறந்து போய்விடவே கூடாது இல்லையா? அங்க பாருங்க, சங்கீத புத்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறார். அவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இல்லை, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இல்லை. இப்ப நம்முடைய நாட்டு ஜனாதிபதி 4 வருடமோ 5 வருடமோ அவர் என்ன செய்ய வேண்டும்? அங்கு தேர்தல் நடைபெற வேண்டும். தேர்தல் நடைபெற்று அங்கு ஜனநாயக ஆட்சி, ஜனங்கள் யாரை ராஜாவாக தெரிவு செய்கிறார்களோ அவர்தான் ராஜா. ஆனால் அவருக்கு எலெக்ஷன் இருக்கா? அவருக்கு தேர்தல் போடணுமா? அவர் சதா காலங்களிலும் ஜீவிக்கிற தெய்வம். புரஜாதியார் பாருங்க, அவருடைய தேசத்தில் இருந்து அழிந்து போவார். அவர் சதா காலங்களிலும் ஜீவிக்கிற தெய்வம். அப்பேற்பட்ட ராஜாவை நாம் ஆராதிக்கிறோம். இன்னைக்கு சினிமா நடிகர்களையும் சினிமாவையும் இல்லையா, இன்னைக்கு அநேக பெண்கள் இந்த நாடகங்களை பார்த்து கெட்டு போற பெண்கள் இன்னைக்கு நிறைய பேர் நாடகத்தை பார்த்துட்டு அங்க நாடகத்துல ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா அந்த சம்பவத்தை தன்னுடைய வாழ்க்கையோடு ஒப்பிடுறது. எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? எவ்வளவு பெரிய பிழை தெரியுமா? அந்த நாடகத்துல அந்த நாடகத்தில் நடிக்கிற அந்த ஹீரோ ஹீரோயினி அவங்க சும்மா அந்த மாதிரி இருப்பாங்க, அந்நிய உண்ணியமா. அப்படி நாங்களும் இருப்போம், நாங்களும் அங்க போகணும், இங்க போகணும். அங்க புருஷன்காரன் 1008 கடன்ல இருப்பான். இந்த பொம்பளை என்ன செய்யும்? நாடகத்தை பார்த்துட்டு இப்படி வாழணும் அப்படி வாழணும் நடிச்சு வாழாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே குருவாக வச்சுக்கொள்ளுங்க. அவரை பின்பற்றுங்க. நாடகத்தையும் சினிமாவையும் உலக காரியங்களையும் பிசாசு கொண்டு வர்றதுதான் இந்த சினிமா, பிசாசு கொண்டு வர்றதுதான் இந்த நாடகங்கள். பிசாசு தான் இந்த பேஸ்புக்ல இருந்து ட்விட்டர்ல இருந்து எல்லாம் வச்சிருக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகள் விழுந்து போகணும்ன்றதுக்காக ரொம்ப கவனம், ரொம்ப கவனம் இல்லையா? நம்ம யார் நம்முடைய ராஜா, யார் நம்முடைய அரசர், யார் நம்முடைய அன்னைக்கு அநேகமான பேருக்கு ராஜா யாரு? இந்த போன் தான் இல்லையா? போன் தான். அன்னைக்கு ஒரு இதுல யூடியூப்ல ஒரு வீடியோ ஒருத்தர் பேசுறாரு. அவர் பேசுறது உண்மையாவே நான் சிந்திச்சு பார்த்தேன்னா உண்மை சில பேர் நடக்கலாம். 2025ஆம் ஆண்டுல ஜனங்கள் பேச மறந்து போயிடுவாங்க. ஜனங்கள் என்ன செஞ்சுவாங்க? பேச மறந்து போயிடுவாங்க. அவர் சொல்றார், இப்போ ஒரு பஸ்ல நீங்க 500 கிலோமீட்டர் போறீங்க, பக்கத்துல 2 பேர் உட்கார்ந்து வராங்க. அவங்க போயிட்டு இறங்க மட்டும் அவன் இவருக்கு யாருன்னு தெரியாது, இவன் அவனுக்கு யாருன்னு தெரியாது. ஏன்? 500 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 8 மணித்தியாலும் 6 மணித்தியாலும் பிரயாணத்துல அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கொள்ள மாட்டாங்க. அவங்க போய் இறங்க மட்டும் என்னத்தை பார்ப்பாங்க? பக்கத்துல இருக்கிறவங்க விசாரிக்க மாட்டான். அங்க இருந்து கொண்டு அமெரிக்கால இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுவான், எப்படி சோமா இருக்கியா? முகமே தெரியாத ஒருத்தர். பக்கத்து வீட்டுல யாரு இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் லண்டன்ல, அமெரிக்கால, சுவிட்சர்லாந்துல இருக்கிறவனுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க, ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ?
எவ்வளவு இந்த உலகம் எப்படி போய் கொண்டிருக்கிறது. பக்கத்துல ஒரு குடும்பம் பசியில வாடிக்கொண்டிருக்கிறது, சாப்பிட ஒண்ணும் இல்லாம இருக்காங்க. எங்கேயோ இருக்கிற ஒருத்தர்கிட்ட சாப்பிடியான்னு கேட்கிறோம். அது என்னத்துல மெசேஜ் ஐபி விலங்குகள் மட்டும்தான் ஆடு வாய்க்கு பெரிய கூட்டு போட்டுருவாங்க. 2025ஆம் ஆண்டுல அவர் சொன்னது நிறைவேறலாம் இல்லையா? மனுஷங்க பேசிக்கொள்ள மாட்டாங்க. ஒருத்தர் வீட்டுல அம்மா ஒரு போன், அப்பா ஒரு போன், புள்ள ஒரு போன், அதுக்கு ஒரு போன். கணவன் வந்து மனைவிட்ட மனசு விட்டு பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஆனா எங்கேயோ இருக்கிற ஒருத்தியோட அவர் என்ன செய்வார்? நீ எப்படி இருக்கிற, சாப்பிட்டியா, என்ன செய்யற, வேலைக்கு போறியா? ஆனா கட்டின பொண்டாட்டியே கேட்க மாட்டாங்க. கட்டின புருஷன்ட்ட இந்த மாதிரிங்க வேலைக்கு போயிட்டு வந்தீங்க, பரவாயில்லையா, வேலை கஷ்டமா, எப்படி இருக்கீங்க, என்ன செஞ்சீங்க, அது இல்ல எங்கேயோ இருக்கிற ஒருத்தர்கிட்ட கேட்பாங்க. யாருமே தெரியாது. அவன் தன் ப்ரொஃபைல்ல அவன் போட்டோ போட்டிருக்க மாட்டான். யாரோ ஒரு படிவான ஒருத்தனை தூக்கி போட்டிருப்பாங்க. இதுதான் உலகம். இன்றைக்கு யாருக்கு அடிமைகளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்? யாரை ராஜாவாக வைத்திருக்கிறோம்? கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு முன்மாதிரியான ஒரு சந்ததியாக இந்த உலகத்தில் வாழணும். முன்மாதிரியான ஒரு ஜனக்கூட்டமாக இந்த உலகத்தில் வாழணும். இன்னைக்கு அநேக பெண்கள், அநேக ஜனங்கள், அநேக கிறிஸ்தவர்கள் கூட இந்த வலைத்தளங்களால, சமூக ஊடகங்களால அவர்கள் விழுந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த செல்போனை பிசாசு இன்றைக்கு தன்னுடைய பிரதான ஆயுதமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஜனங்கள் நித்திர கொண்டிருக்கிறேன். ஒரு காலத்துல நாங்க கூட ஒரு காலத்துல 8 மணி 8:30க்கு நாங்க என்ன செஞ்சோம்? நித்திரைக்கு போயிருக்கோம். 8 மணி 8:30. இன்றைக்கு 10 மணி 10:30 11 மணி, சில நேரம் 12 மணி. அதுவும் சில பிள்ளைகள் என்ன செய்வாங்க? பெட்ஷீட்டுக்குள்ள சின்னதா லைட் பத்தும். என்ன போன், அதுக்கு குசு 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 சத்தம். விடிய 3 மணி 4 மணிக்கு நித்திர போவாங்க இல்லையா? சில பிள்ளைகளை பாருங்க, போயிட்டு எழுப்பி பாருங்க, எழும்பவே மாட்டாங்க. ஆனா போன்ல டிங் டிங்னு ஒரு சத்தம் கேட்டோன்னே கடகடன்னு எழுப்பி டக்குன்னு போனை பார்ப்பாங்க. ஏன்? மெசேஜ் வந்திருக்கா? எங்கேயோ இருக்க ஒருத்தன் மெசேஜ் போட்டிருக்கானா? கூடவே இருந்து உன்னை படிப்பிச்சு, உன்னை ஆளாக்கி, உன்னை பராமரித்து அம்மா அப்பா எழுப்புறப்ப இந்த காதுகள் திறக்காது. எங்கேயோ இருக்கிற யாரோ ஒருத்தன் ஒரு சின்ன மெசேஜ் போட்டோன்னே என்ன செய்யுது? நம்முடைய கைகள் தானா போய் அதை ஒன் பண்ணி என்னன்னு பார்க்கணும். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக இருக்கிறோம். ஏதோ ஒன்று நம்மளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. பிசாசு இன்றைக்கு நம்மளை என்ன செய்து கொண்டிருக்கிறான்? நம்மளை பிசாசு இந்த உலக காரியங்கள் கூட நம்மளை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். நம்ம எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. நீ எந்த இடத்திலிருந்து வந்தாய்? உன்னை எப்பேற்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் தூக்கி எடுத்தார்? ரத்தத்தில் கிடந்த உன்னை தூக்கி எறிந்தார்கள். உன் மீது இரக்கம் பாராட்ட, உன் மீது அன்பு செலுத்த ஒரு கண்களும் நோக்கமாய் இருக்கவில்லை. அந்த தேவன் உன்னை தூக்கி எடுத்தார். அந்த தேவன் உன்னை தூக்கி எடுத்தார். உன்னுடைய இரத்தத்தை கழுவினார். உன்னுடைய அசிங்கத்தை உன்னை விட்டு நீக்கினார். உன்னை சுத்திகரித்தார். உன்னுடைய பாவத்தை தன்னுடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்தார். என்னங்க நமக்கு வேணும்? அந்த ராஜாவை நம்ம ராஜாவாக, அந்த ராஜாவினுடைய ஆலைக்கு உட்பட்டவர்கள நாம் இருப்போம் என்று சொன்னார். அந்த தேவன் நம்மளை சரியான பாதைகளில் நடத்துவார். இந்த உலக ராஜா, இந்த உலக காரியங்கள், இந்த உலக அடிமைத்தனங்கள் நம்மளை பாவத்திலே கொண்டு போகும், நம்மளை நரகத்துக்கு கொண்டு போகும். ஆனால் அந்த தேவன், அந்த ராஜா, அவர் என்ன செய்வார்? அவர் எங்க கொண்டு போவார்? அவர் நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவார். அவர் சரியான பாதை. அதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார் இல்லையா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அந்த தேவன் என்னுடைய மேய்ப்பர். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போவார். அமர்ந்த தண்ணீர் அண்டைகளில் என்னை கொண்டு போய் நடத்துவார். அந்த ராஜா, அந்த தேவன் என்னை நடத்துவார். அந்த தேவன் உன்னை நடத்த வேண்டும் என்று சொன்னார். அந்த தேவன் உன்னை சரியான பாதைகளில் நடத்த வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய அன்பு சகோதரி, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆண்டவருக்கு கொடு. உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆண்டவருக்கு கொடு. நான் இனிமேல் ஆண்டவருக்கு அடிமை. அவர்தான் என்னுடைய ராஜா. அவர்தான் என்னை ஆளுகை செய்கிறவர்.
அவர்கிட்ட உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நீர் என்னை ஆளுகை செய், நீர் என்னை சரியான பாதையை அவர் எழுந்திருப்போமா? எழுந்திருந்து கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பிரியமானவர்களே, நாம் சிந்தித்து பாருங்கள். உன்னுடைய ராஜா உன்னை ஆளுகை செய்கிறார். நீ பிசாசினுடைய கட்டுப்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார் அல்லது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லா பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் எல்லாம் கண்ண முடியும். எல்லாம் உங்களை நீங்க ஆராய்ச்சி பாருங்க. உங்களை நீங்க ஆராய்ச்சி பாருங்க. நான் யாருக்கு அடிமையாக இருக்கிறேன்? இந்த உலக சினிமாக்கள், உலக நாடகங்களுக்கு, பேஸ்புக், தேவனுக்கு பிரியமற்ற காரியத்துக்கு நான் அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆண்டவருக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். யார் என்னுடைய ராஜா? யார் என்னுடைய அரசன்? என்னை ஆளுகை செய்கிறவர் யார்? பிசாசா? நான் யாருடைய ஆளுகைக்கு உட்பட்டவனாக? அது சர்வ வல்லமுடைய தேவனுக்கு நீ பிள்ளையாக இருக்கிறார். அவர் உன்னுடைய ராஜாவாக இருப்பார் என்று சொன்னார். அவருடைய சரியான பாதைகளிலே நடத்துவார். அவருடைய சரியான பாதைகளிலே நடத்துவார். நீ பிசாசுக்கு அடிமையாக இருப்பீன்னு சொன்னார். பிசாசுடைய ஆளுகைக்கு உட்பட்டவளாக இருப்பீன்னு சொன்னார். பிசாசு உன்னை தேவனிடமிருந்து பிரித்து விடுவார். என் அன்பு சகோதரி, சகோதரியை, பிசாசு உன்னை தேவனிடமிருந்து பிரித்து விடுவார். ஆண்டவரை தேடுவதற்கு நேரம் கொடுக்க மாட்டான். சிந்தித்து பாருங்கள். நான் யாருக்கு பிள்ளையாக இருக்கிறேன்? யார் என்னுடைய ராஜா? உள்ளத்தின் ஆழத்தில் நீங்க ஆண்டவருக்கு சில நேரங்களில் நாம் இன்னும் பிசாசுக்கு அடிமையாக இருக்கலாம், இன்னும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கலாம், விட முடியாத பாவத்தோடு கூட நாம் இடத்துல வந்திருக்கலாம். அறிக்கை, நாம் உண்மை தேடவில்லை, நான் உண்மை வாஞ்சிக்கவில்லை. அந்த பாவத்திலே கிடந்த என்னை நீ வீட்டுக்கு வந்திருக்கிறார். ஆண்டவரே, எப்பொழுதும் நான் அழிந்து போயிருக்கேன், நாளை நீர் என்னை மீட்டுக் கொண்டு உனக்கு நன்றி என்று சொல்ல அந்த ஆண்டவருக்கு ஒரு உள்ளத்தின் ஆழத்தில் அந்த ஆண்டவரை நீர் மாத்திரம் என்னை தெரிந்து கொள்ளாமல் இருந்திருப்பீர் என்று சொல்ல, நீர் மாத்திரம் என்னை அழைக்கிறார் இருந்திருப்பீர் என்று சொல்ல, நீர் மாத்திரம் என்னுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்காமல் இருந்திருப்பீர் என்று சொல்ல, நான் எப்பொழுதோ அழிந்து போயிருப்பேன். சிந்தித்து பார்க்க இந்த ஆண்டவர் நமக்கு ராஜா. அவர் ஒருத்தர் நமக்கு ராஜா. அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களா, அவருடைய வழிநடத்தலில் நடக்கிறவர்களா இந்த உலகத்திலே வாழ்வார்கள். கிருபையில் ஆண்டவரே, இந்த வேலைக்கான தகப்பனே, இஸ்ரவேல் ஜனங்கள் உம்மை தள்ளி தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். சில நேரங்களில் நாங்களும் கூட அநேக நேரங்களில் உம்மை தள்ளி விடுகிறோம், உம்மை விட்டு விடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் விட்டு உம்மை தள்ளி விட்டு நாங்கள் உலக காரியங்களை எங்களுக்கு ராஜாக்களாக, எங்களை ஆளுகை செய்கிற காரியங்களாகவும் நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். நீர் எங்களை மன்னிக்கும்படியாக சொல்லுங்கள், நீர் எங்களை மன்னிக்கும்படியாக சொல்லுங்கள். எங்களுக்கு ஒரே ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீர் ஒருவரே சொல்லுங்கள். நீர் எங்களை ஆளுகை செய்ய, நீர் எங்களை வழிநடத்து, நீர் எங்களுடைய சரியான பாதைகளிலே நீர் எங்களை நடத்தும். ஆண்டவரே, நாங்கள் விட்டு பின்வாங்கி போயிருந்தால் நீர் எங்களை மன்னிக்கும்படியாக சொல்லுங்கள். இந்த இடத்துல வந்து சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக சொல்லுங்கள். யாரெல்லாம் இன்னும் பாவத்துக்கு அடிமைகிறார்கள், பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள், கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கும்படியாக சொல்லுகிறேன். பிசாசின் கட்டுகளில் இருக்கிறவர்களை ஆண்டவர் விடுதலையாக்கும்படியாக சொல்லுகிறேன். வியாதியோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் யாராயும் வந்திருப்பான்னு சொன்னார். ஆண்டவரே, நீர் அவர்களை தொட்டு சுகப்படுத்தும்படியாக சொல்லுகிறேன். நீ சமவல்ல, நீர் எங்களை ஆளுகை செய்ய, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய ஜனங்களாக இந்த உலகத்தில் முன்மாதிரிகளாக வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாக
இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை